இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் இந்த வேளையில கூட கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு ஒரு ஆதரவா இருக்கிறார். நமக்கு யாருமே ஆதரவா இல்லையே, இந்த உலகம் நம்மளை தள்ளிடலாம், உறவுகள் நம்மளை வெறுக்கலாம், நண்பர்கள் நம்மளை விட்டு போகலாம், எல்லாராலையும் நம்ம புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில ஒரு ஆபத்து நமக்கு வந்து இருக்கலாம். அப்படி ஒரு வசனம் இருக்கான்னு சொல்லி பார்க்கும் பொழுது, சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 18வது வசனம். சங்கீதம் 18:18 என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவா இருந்தார். அல்லேலூயா. நமக்கு எத்தனையோ பேர் எதிரிட்டு வருவாங்க, எதிராக வருவாங்க. ஆனா நமக்கு யாருமே உதவி செய்வதற்கு ஒருத்தர் அங்க வரமாட்டாங்க. நமக்கு ஒரு ஆதரவா இருக்க மாட்டாங்க. ஒரு ஆறுதல் சொல்றதுக்கு கூட ஆள் இல்லாம இருக்கலாம். ஆனா இங்க வசனம் சொல்லுகிறது, கர்த்தரோ எனக்கு ஆதரவா இருந்தார் சொல்லிட்டு. அப்படிதான் இன்னைக்கு எத்தனையோ ஜனங்க நான் உன் கூடவே இருப்பேன், கடைசி வரைக்கும் இருப்பேன்னு சொல்லுவாங்க. ஒரு ஆபத்துன்னு வந்துட்டாக்கா நம்மளை விட்டு தூரமா ஓடி போயிடுவாங்க. நமக்கு அந்த டைம்ல ஒரு ஆதரவு இல்லாம இருக்கும். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லி. அப்படி சொன்னவர் கர்த்தர் நிச்சயமா நமக்கு ஒரு ஆதரவா இருப்பார். ஒரு ஆபத்து நம்மளை எதிரிட்டு வந்திருக்கலாம், சூழ்ந்து நின்று கொண்டிருக்கலாம். அங்க யாருமே இல்லாத சமயத்துல, நம்ம திகைச்சு போயிருக்கிற சமயத்துல கர்த்தர் நமக்கு ஆதரவா இருப்பார். அதனாலதான் அந்த வசனம் அழகா சொல்றதை பார்க்க முடிகிறது, கர்த்தரோ எனக்கு ஆதரவா இருக்கிறார். அதனால நீங்க சோர்ந்து போக தேவையில்ல, கர்த்தர் நமக்கு ஆதரவா இருப்பார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? எங்களை கிருபையா நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, நீர் எங்களுக்கு ஆதரவா இருக்கிறீர் ஆண்டவரே. ஒரு ஆபத்து சூழ்ந்து இருக்கிற சமயத்துல எனக்கு ஒரு ஆதரவா இருக்கிறீங்க. நான் திகழ்ச்சி போயிருக்கிற வேலையில என் கர்த்தர் எனக்கு நீர் ஆதரவா இருப்பதற்காக நன்றி. நீங்க அற்புதங்களை செய்தபடியினால் உம்மை நன்றோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். இந்த ஜீசஸ் பிளஸிங் வேர்ல்டு நீங்கள் அநேருக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமா நம்மளை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் உங்களோடு கூட தெளிவாய் கர்த்தர் பேசியிருப்பார், நான் விசுவாசிக்கிறேன். அப்படியே அற்புதம் செய்வார். இந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் அப்படியே சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நமக்கு ஒரு ஆதரவாக இருக்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். உங்களுடைய அப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.